இப்போ ட்ரெயின் பார்த்தீங்கன்னா, விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆயிடுச்சு. இப்போ சாப்பிட்றதுக்கு என்ன குடுத்துருக்காங்கன்றத பார்க்கலாம். நமக்கு டிஃபன் ஐட்டம்ல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பொங்கல் குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இட்லி 2 குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் சட்னி குடுத்துருக்காங்க. ஒரு வடை ஒண்ணு குடுத்துருக்காங்க. சாம்பாரு, அதுக்கப்புறமா ஒரு கேசரி ஒண்ணு குடுத்துருக்காங்க. ஸோ, இந்த காஸ்ட்டுக்கு வொர்த்தான்னு கேட்டீங்கன்னா, ஸோ ரூ. 150க்கு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும், பட் குவாலிட்டியா தான் இருந்தது. ஸோ, நல்லா தான் இருந்தது சாப்பிட்றதுக்கு. வெஜ் பொறுத்தவரைக்கும் இந்த ஃபுட்டு ஓரளவுக்கு சூப்பரா தான் இருந்தது. நான்வெஜ் எப்படி இருக்குன்றது தெரியல. ஸோ அடுத்த வாட்டி ட்ரெயின்ல போறப்போ நான் அத ரிவ்யூ போடுறேன் பாருங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்ச கொஞ்ச நேரத்தில பார்த்தீங்கன்னா, நமக்கு கூல் ட்ரிங்க்ஸ் ஒண்ணு ரூ. 10 மாஸா குடுக்குறாங்க. இப்ப நம்ம திருச்சி சிட்டிக்குள்ள என்டர் ஆக போறோம். இப்ப திருச்சியில இருக்கிற அந்த பிரிட்ஜ தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம்.